ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் பிஎட் கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக கன்சைஸ் பண்ணி நான் படிக்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு டாபிக் இருக்குல்ல, ஒரு சப்ஜெக்ட் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம். அந்த சப்ஜெக்டில் நான் இன்றைக்கி ஒரு டாபிக் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதில் யூனிட் நம்பர் 5ல் நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இன் கண்டென்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ரீட் பண்ணணும், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினில் நம்ம எழுத வேண்டிய கண்டென்ட். ஸோ என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறதுக்கு வி நீட் வேரியஸ் ஸ்கில்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேராகிராஃபை லெட்டர்ஸை படிக்க தெரியணும் நமக்கு. தட் இஸ் ஐடென்டிஃபைங் த லெட்டர்ஸ் அண்ட் ப்ரொனவுன்சிங் த வேர்ட்ஸ். வேர்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் மீனிங்ஸை புரிஞ்சுக்கணும், சென்டென்ஸோட மீனிங்ஸை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த சென்டென்ஸில் இல்லை அந்த பேராகிராஃபில் என்ன ஐடியா கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐடென்டிஃபைங் த லெட்டர்ஸ், ப்ரொனவுன்சிங் த வேர்ட்ஸ். ஸோ ஐடென்டிஃபைங் த லெட்டர்ஸ், ப்ரொனவுன்சிங் த வேர்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ், நோயிங் த ஐடியா கன்வேட் இன் த பேராகிராஃப். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் ஏரியா அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும். கண்டென்ட்னா ஒரு பேராகிராஃபோட மீனிங், நாலேஜ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நமக்கு லேர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு பேராகிராஃபை படிக்கிறோம், அதில் என்ன மீனிங் இருக்குதுன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுதான் கண்டென்ட்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக கண்டென்ட் எப்படி கொடுப்பாங்க, ஒன்று ஃபேக்ட்ஸாக இருக்கும், கான்செப்டாக இருக்கும், பிரின்சிபிள்ஸாக இருக்கும், இல்லை தியரிஸாக இருக்கும். இதெல்லாம் டீச்சர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை நம்ம நம்மளால் ஓனாக படிக்க முடியும், தெரிய முடியும், தெரிஞ்சுக்க முடியும்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஒரு வேர்ட்ஸை. இல்லை ஒரு டைட்டில், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா இது எதோட ரிலேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சிந்தசைசிங் ஐடியாஸ் பண்ணோடனே நமக்குன்னு ஒரு ஐடியாஸ் நிறைய க்ரியேட் ஆகும். அதுலேருந்து நிறைய க்ளூஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் வச்சு அதில் இருக்கக்கூடிய வெக்காபுலரிஸோட மீனிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு பேராகிராஃபில் என்ன கண்டென்ட் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, what are all the strategies we are using to understand the content area into comprehension அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், when we are taking 2 books, நாவல் புக்ஸ் எடுத்துக்கிறோம், டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி கம்பேர், ஒரு நாவல் புக்கும் டெக்ஸ்ட் புக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாவல் புக் பார்க்கும்போது ஒரு சேம் பேட்டர்ன் ஆஃப் சீக்வன்ஸ் பேராகிராஃபாக இருக்கும், ஒரே மாதிரி பேராகிராஃபாக இருக்கும். பட் கண்டென்ட் வேறு இருக்கும். ஆனால் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னாக இருக்கும். அப்புறம் அதில் சென்டென்சஸ் இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, கேரக்டர்ஸ்குள்ளே ஒரு டைலாக்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இலக்கியமாக எழுதியிருப்பாங்க, தட் இஸ் லிட்ரஸி. அதெல்லாம் படித்து பார்க்கும் போதே நமக்கு சப்சிக்வெண்ட் பேஜஸை இன்னும் படிக்கணும் அப்படின்னு தோணும். தி கான்வர்சேஷன் அண்ட் லிட்ரஸி ஆஃப் நாவல்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் த ரீடர் டு ரீட் த சப்சிக்வெண்ட் பேஜஸ். ஸோ இப்போ ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு பாதி பக்கம் படித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இன் பிட்வீன் ஒரு 2 பேஜை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட அடுத்த பேஜை படித்து நம்மளால் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஃபுல் நாவலையும் நம்மளால் படிக்க முடியாதுண்ணா. இதுதான் ஒரு நாவலுக்கான கண்டென்ட்டு, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் டெக்னிக்ஸு. இதே ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்தோன்னா, டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் சாப்டர்ஸ் இருக்கும். ஒரு சாப்டர்ஸ்லேயும் நிறைய யூனிட்ஸ் இருக்கும். யூனிட்ஸ்குள்ளே ஹெட்டிங்ஸ் இருக்கும், சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும், டைட்டில்ஸ் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும், டயக்ராம்ஸ் கூட இருக்கும்.
இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இது மெத்தடாலஜிஸ் கொடுத்துருப்பாங்க. டேபிள்ஸு, டயக்ராம்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, ஒரு லெசன் முடிஞ்சோடனே நமக்கு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கான்செப்டை வந்து ஈஸியாக ஒரு லெசனோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹியர் த கண்டென்ட் ஆஃப் எவ்ரி சப்டாபிக் ஷுட் பி டீப்லி ஸ்டடிட். நம்ம நாவலில் படிக்கிற மாதிரி இதில் ஸ்கிப் பண்ணிலாம் படிக்க முடியாது. ஒரு ஒரு சப்டாப்பிக்கும் நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை சப்ஜெக்டை ஹோலாக நம்மளால் அந்த மீனிங்ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் புக். அதே மாதிரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் அண்ட் சப்ஸ்டன்சஸ் ஆஃப் த கண்டென்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சப்ஜெக்டில் சாப்டர்ஸ் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்ஸுக்கும் லிங்க் இருக்கும், டாப்பிக்கும் சப்டாப்பிக்கும். அப்போ நம்ம சப்சிக்வெண்ட்டாக படிக்கும் போது இன்னும் தரவாக நமக்கு அதை பற்றின நாலேஜ் வந்து கிடைக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெசனோட எண்ட்லேயும் க்ளாசரி கொடுத்துருப்பாங்க. அதோட க்ளாசரிஸு மீனிங்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டென்ட்டை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த வேரியஸ் கண்டென்ட் ஏரியா இந்த டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறதுக்குள்ளே நல்ல டீப்பாக ரீட் பண்ணணும். டாபிக்ஸு, சப்டாப்பிக்கு, மெயின் டாபிக்ஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டேபிள்ஸில் என்ன போட்டிருக்காங்க, கிராஃபில் எப்படி இருக்குது, கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி டயக்ராம்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம படிக்கும் போது ஒரு டெக்ஸ்ட் புக்ஸில் ஒரு லெசன் பேட்டர்னை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கண்டென்ட் ஏரியா காம்ப்ரிஹென்ஷனை அதில் இருக்கிற மீனிங்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன்.